விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணும், அதை விடாமல் முயற்சி பண்ணணும். அந்த வெற்றி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அது எப்படின்னா, ஒரு சிலரை நாம் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத விட நம்மளை மற்றவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இதுதான் தனுசு ராசியுடைய காலங்கள். எப்பயுமே தனுசு ராசிக்கு நம்மளை யாராவது புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். உங்களை யாரும் புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. உங்களை புரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் அவங்களுக்கு? இல்லை உங்களுக்கு அதில் என்ன லாபம்? எல்லா மனிதர்களும் கடந்து போகக்கூடியவர்கள். யாராவது நம்ம வாழ்க்கையிலே இருக்க போகிறாங்களா? கிடையாது. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? இன்னிலேருந்து தனுசு ராசி ஒரே ஒரு முடிவு பண்ணணும், கடவுள் உங்களை காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் காப்பாற்றலை, காப்பாற்றுற அளவுக்கு நாம் நடந்துக்கணும்னா ஒன்று தான், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மற்றவங்களை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை, அது செட் ஆகாது உங்களுக்கு. நான் யார்? இந்த ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இன்னும் தெரிஞ்சுக்கலன்னாங்க இல்லையா? நான் யார்? கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டு இருந்தேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே தான் சொல்கிறேன். நான் யாருங்கிற கேள்விக்கு விடை தேடுங்க. ஏண்டா ஆண்டவா எனக்கு இந்த பிறவியை கொடுத்த? எனக்கு ஏண்டா இந்த வேஷத்தை கொடுத்த? நான் ஒரு வேஷம் போடலான்னு நினச்சா நீ ஒரு வேஷத்தை எனக்கு போட்டு விடுற. அப்போ இந்த இடத்துல யாரை நான் குறை சொல்ல முடியும்? அதிகபட்சம் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய பிளானிங்கில் இயங்கக்கூடியவர்கள், கீ கொடுக்கக்கூடிய பொம்மையாக இருக்கக்கூடியவர்கள். கீ கொடுக்க முடியாது அவங்களால, அவங்க பொம்மையாக இருக்கணும். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் கீ கொடுப்பாங்க. அதனால தான் தனுசு ராசி சீக்கிரம் செட்டில்மெண்ட் ஆக முடியாது. ஒரு பெரிய அரசியலில் இருப்பாங்க, ஒரு பெரிய பதவிக்கு வர முடியாது. நமக்கு பிறகு வந்தவன்லாம் அமைச்சராகிடுவான், நமக்கு பிறகு வந்தவன்லாம் கொடி கட்டி பறப்பான். சினிமா துறையில் இருப்பீங்க, நிர்வாகத்தில் இருப்பீங்க, நமக்கு பிறகு வந்தவன்லாம் எங்கேயோ போயிடுவான். நாம் முன்னேற முடியாது. எல்லா திறமையும் நம்மள்ட்ட இருக்கும். ஏன்? எந்த இடத்துல இது மிஸ்டேக் ஆகுது? எழுதியிருக்கிறானே, என்ன பண்ணுறது? அப்படி எழுதுகிறான். இப்போ எழுதுனதை மாற்ற முடியுமா? முடியும். எல்லாத்துக்கும் ஒரு கேப் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டணும்னு வீடு கட்டுறான் ஒருத்தன். கட்டுறான், வீடு கட்டும்போது என்ன பண்ணுவான்? ஒரு ஃப்ளோர் கட்டினா போதும்னு நினப்பான். இன்ஜினியர்கிட்ட போனோடனே இன்ஜினியர் என்ன சொல்லுவார்? ஒரு ஃப்ளோர் கட்டுங்க போதும் அப்படின்னு ஒரு இன்ஜினியர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவருக்கு பைசா வேணும். நீங்கள் 2 ஃப்ளோர் கட்டுங்க, நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். இல்லைன்னா 2 ஃப்ளோருக்காவது நீங்கள் பேஸ்மட்டத்தை போடுங்கன்னுவார். இவன் ஒரு ஃப்ளோர் கட்டுறதோட முடிவிலேயே போனாலும் 2 ஃப்ளோர் இல்லை 3 ஃப்ளோர் கட்டுறதுக்கு பேஸ்மட்டத்தை போட வைப்பார் இன்ஜினியர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே மாறும். பாதி வீடு போயிட்டு இருக்கும் போதே இன்ஜினியர் அடுத்த பிளானை போடுவார். நீங்கள் கண்டிப்பாக மேலே ஒரு ரூம் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்வார். அப்போ இப்போ பக்கத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் நமக்கு ஒரு ரூமு போட்டுருவோம், நாளைக்கு யாராவது வந்தாங்கன்னா தங்குவாங்கல்ல அப்படின்னு. ஒரு ஃப்ளோரில் கட்ட வேண்டிய வீடு 3 ஃப்ளோரில் போய் நிற்கும். அப்போ அந்த இடம் நடக்குதா இல்லையா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்கெட்ச் போட்டால் அது நடக்காது. அந்த ஒரு ஸ்கெட்சிலேருந்து இன்னொரு ஸ்கெட்ச் உருவாகி இன்னொரு ஸ்கெட்ச் உருவாகும். தடம் புரண்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. இந்த ரயில் தடம் புரள்றதான் நிறையா பார்ப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையே தடம் புரளும். காரணம் என்னென்னா, உங்கள் கிரகங்களில் மைனஸாக ஒரு கிரகம் கிடையாது, எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம என்ன நினச்சிப்போம்? நம்ம ரூட்டு கரெக்டுன்னு நினச்சி போவோம். எப்படி தான் அது தப்பானதுனே தெரியாது. ஒருத்தன் படிப்பான், நல்லா படிப்பான், நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சி படிப்பான். அன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு போகிற கரண்ட்டு காலையில் 10 மணி வரைக்கும் வராது.
கேட்டால் அவன் தனுசு ராசியாக இருப்பான். இதில் அவனுக்கு ஃபேனெல்லாம் வேணும்ல, அந்த காலம் மாதிரி நாங்கள் என்ன தெரு லைட்டில் படித்தோன்னா சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்போ நிறைய வாய்ப்புகளை அந்த காலம் மாற்றி விடும். இதில் தனுசு ராசியை ஒருத்தன் பிளான் போட்டு தோக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை, காலமே தோக்கடிக்கும். இங்கே தான் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதுலேருந்து இப்போ நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? கடவுள் என்ன பண்ணுறாருங்கிறத விட கடவுள் என்ன நினைக்கிறாருங்கிறத இந்த தனுசு ராசி நினச்சிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்கெட்ச் போடுங்க, நீங்கள் பிளான் போடுங்க. நான் இதுவாக வரணும், இத்தனாம் தேதிக்குள்ளே இது நடக்கணும். நீங்கள் படம்லாம் பார்ப்பீங்கல்ல, நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா படத்துலையும் பாருங்கள், நடிகர் முதல்ல ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருப்பார். அவர் எப்படி சக்ஸஸ் ஆகிறாரு? பலமான அடி விழுவும், எதிரி அவரை மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்குவாங்க, எல்லாமே இல்லாமல் நிராயுதபாணி ஆகுவாங்க. இடைவேளையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர் தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா அப்படின்னு இடைவேளை விடுவான். அப்புறம் நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம். அப்புறம் பிறகு தானே படம் ஆரம்பிக்கும். கிளைமாக்ஸில் நடிகர் ஜெயிச்சிருவார்ல. எந்த இடத்துல அந்த வெற்றி ஆரம்பிக்குது? நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது வெற்றியை பற்றி நடிகர் சிந்திக்கிறார். இதான கதை களம். தனுசு ராசிக்கு அதே தான். இந்த இடத்துல அந்த கதையில் கடவுள் காப்பாற்றிருப்பாரா? கவனிங்க, கடவுள் காப்பாற்றிருப்பாரா? எந்த டைரக்டராவது கடவுள் காப்பாற்றுற மாதிரி காட்சி கொடுத்துருப்பாங்களா? சந்தர்ப்பம் தான் கடவுளாக வரும். அந்த சந்தர்ப்பத்தை அந்த நடிகன் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் எல்லாம் நடிக்கிறோம், தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் இப்போ நம்ம நடிக்கிறோம். நம்மளை தோத்தமா தோக்கடிக்கப்பட்டமா அப்படிங்கிறதெல்லாம் கதை கிடையாது. நம்ம கதையே வித்தியாசம். நமக்கே நல்லது செய்யணும் ஒருத்தன் முடிவு பண்ணாலும் கடவுள் விடமாட்டேங்கிறார். எதை எடுத்தாலும் அவர் ஒரு குட்டி கலாட்டா பண்ணுறார். காலம் நமக்கு எதிரியாக இருக்குது. எல்லாருக்கும் கடன் கிடைக்கும், நமக்கு மட்டும் கடன் கிடைக்காது. எல்லாருக்கும் ஒரு வேலை ஈஸியாக முடியும், நமக்கு மட்டும் 100 தடவை போகணும். எதுவுமே நமக்கு சீக்கிரம் செட் ஆகாது. சரி, செட் ஆகுதுன்னு ராத்திரி நல்லா படுத்து நாளைக்கு காலையில் நமக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்குது, ராத்திரி படுத்தோம்னா காலையில் ஒன்று 10,000க்கு செலவு வரும், இல்லை 10,000 ரூபா இல்லைன்னு வரும். 10,000 ரூபா வராது. இப்படி என்ன வாழ்க்கை? இந்த பாபா படத்தில் டெல்லி கணேஷ் சொல்கிற மாதிரி நானும் 3 வேளை குளிக்கிறேன், 3 வேளை சாமி கும்பிட்றேன், எல்லாமே பண்ணாலும் இதே நடக்கும். அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம ஜெயிக்கணும்னா வேற ஒரு பிளான் பண்ணணும்னு அர்த்தம். என்ன பண்ணணும்? நீங்கள் முடிவெடுக்கிற ஆளாக மாறணும். அந்த முடிவை நோக்கி உங்களோட பயணம் ஆரம்பிக்கணும். இன்னொருத்தவங்களோட முடிவை எதிர்பார்க்கக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களை வீட்டில் உள்ளவங்க இல்லை, வெளியில் உள்ளவங்க யாருமே அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. ஞாபகம் நல்லா வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு குருவாக உங்களை நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணணும். உங்களை நீங்கள் கட்டி தழுவிக்கணும். உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கணும். உங்களை உயர்வாக நீங்கள் நினைக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே உங்கள் பின்னாடி வர ஆரம்பிக்கும். எப்படி? உங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் உங்கள் போடுற ட்ரெஸ்ஸு சென்ஸ்லேருந்து உங்களோட கொள்கைகள்லேருந்து யாருக்குமே எதுவும் புரியக்கூடாது உங்களை பற்றி. இவர் யாருங்க, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு. தனுசு ராசிக்காரங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரே இடம் எங்கே தெரியுமா? யார் எது சொன்னாலும் கேட்டால் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. நீங்கள் தோற்கடிக்கப்படுவது ஒரு மனிதனால் கிடையாது, 2 மனிதனால் கிடையாது, உலக மக்கள் அத்தனை பேராலும் தோற்கடிக்கப்படுவீங்க. சந்தைக்கு போவீங்க, ஞாபகம் வச்சுங்க, நல்லா சாதாரணமாக சொல்கிறேன். ஒரு மளிகை கடைக்கோ சந்தைக்கோ போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வான்னா நீங்கள் போய் கரெக்டாக வாங்கிட்டு வருவீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் வாங்கிட்டு வருவீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் காய்கறிகளை தேவையில்லாத காய்கறியை தான் அந்த காய்கறிக்கார் கட்டி விடுவார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. பேப்பரே இல்லாமல் போன என்ன காய்கறி வாங்க போகிறோமோ அது வாங்காமல் வேற ஒரு காய்கறி வாங்கிட்டு வருவோம். அப்போ என்ன தான் சார் நான் பண்ணுறது? நீ ஏன் காய்கறி கடைக்கு போகிற? அதுக்கு ஒரு ஆள் அனுப்பு. நீ இதுக்கு செட் ஆக மாட்ட. இந்த பக்கம் போறீங்களடா, இந்த காய்கறி 2 வாங்கிட்டு வாடா, முடிஞ்சு போச்சு.
கத்திரிக்காய் வெண்டைக்காய், அவன் உங்களுக்காக நல்ல கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவான், நல்ல வெண்டைக்காய் வாங்கிட்டு வருவான். இது நான் சொல்கிறது உதாரணம். நீங்கள் நாளையிலேருந்து இப்போ ஆளை விட்டு அனுப்பிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இந்த இடத்துல நம்ம எங்கே தோக்கப்படுகிறோம், நம்மளுடைய செயல் நமக்கு வேற மாதிரி போயிடுது. அப்போ ரகசியம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு பவரை ஏற்படுத்துங்க. என்னால் முடியும், அந்த பவரை ஏற்படுத்துங்க. இந்த காலம் தான் உங்களை அதிக இடத்துல தோக்கடிக்குது. இந்த காலம் ஒவ்வொரு ரூபத்தில் வருது. ஒரு பஸ்ஸில் போனால் கண்டக்டர் உங்கள்கிட்ட சில்லறை கொடுக்க மாட்டார், அந்த சில்லறைக்காக உட்காந்தே இருக்கணும். உங்கள்கிட்ட மட்டும் சில்லறை கொடுக்காம போயிடுவார். அந்த கண்டக்டர் இந்த பக்கம் போயிட்டு வருவார். சார் 10 ரூபா திருப்பி தரும் சார், அந்த அடுத்த ஸ்டாப்பிங்கில் தர முடியுவார். அந்த 10 ரூபா வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபடணும். இதுதான் உங்கள் நிலை. அப்போ என்ன பண்ணணும்? சில்லறையே கொடுத்துடணும், கண்டாக்டர், வேலை முடிஞ்சு போச்சு. திட்டமிடுதல் உங்களுடைய பெரிய பலம். கடவுள் எப்பெல்லாம் காப்பாற்றுவார்னா, திட்டமிடுதல் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் தான் பிளான் பண்ணணும், நீங்கள் தான் ஸ்கெட்ச் பண்ணணும். அந்த திட்டமிடுதலை உங்களை எதிர்பார்க்க வைக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். தனுசு ராசிக்காரர்களோட வெற்றி சாதாரணமாக இல்லை, இதை மட்டும் செஞ்சால் போதும். இந்த கடவுள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்ற தயாராக இருக்கார். கடவுள் எங்கே சொல்கிறாருன்னா, காலம்தான் கடவுளாக மாறும். இந்த காலம் என்ன பண்ணுது, பல இடத்துல தோக்கடிக்குது. காரணம், நம்ம யாரையாவது நம்புறதுனால, நமக்கு ஒன்றும் தெரியலே நினைக்கிறதுனால, எல்லாம் நமக்கு இது நடந்துடும் நம்புறதுனால. நீங்கள் என்றைக்குமே தெரிஞ்சுங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் ஒரே ஒரு தீம் சொல்கிறேன். என்ன நினச்சாலும் 2 பிளான் நினைங்க. 2 பிளான் நினைங்க. காலையில் பொழுது விடிஞ்சால் இந்த பிளான், பொழுது விடியலைன்னா இந்த பிளான், பஸ்ஸு கிடைச்சா இந்த பிளான், பஸ்ஸு கிடைக்கலன்னா இந்த பிளான். அவ்வளோதான். இன்னிலேருந்து நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. இன்னிலேருந்து தோற்கடிக்க முடியாது உங்களை. இந்த 2 உங்களுக்கு ஃபேவராக எடுக்கணும் முடிவு, இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும். இந்த இடத்துல வார்த்தையை கவனிங்க. இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாதுன்னா உங்கள் லைஃப் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது ஃபேவராக இருக்கணும், அதனால் இன்னொருத்தவங்க லாபம் அடையணும். ஆனால் 2 பிளான் போடணும். இது நடந்தால் இது, நடக்கலைன்னா இது. இந்த ஒத்த மாட்டு வண்டியில் போகிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. ஒருத்தவங்களை நம்புறதுனால தான் பிரச்சனை. எல்லாரும் கவுத்துடுறான், எல்லாரும் ஏமாத்திடுறான். அதே மாதிரி எந்த முடிவு எடுத்தாலும் அதை நீங்கள் தான் எடுக்கணும், அந்த நேரத்தில் தான் எடுக்கணும். அதுவும் யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு சுற்றுலா போகிறீங்கன்னா கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த டைமிங்கில் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முடிஞ்சால் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஃபோனை பார்த்து தான் தெரியும். அதுவே தெரியக்கூடாது, வேண்டாம். ஏன்? இது எல்லாம் நமக்கு ஆபத்து. இந்த காலம் நமக்கு சுற்றி சுற்றி அடிக்குது. வர வேண்டிய வெற்றிகள்லாம் இது எப்படியோ யாருக்கிட்டே சொல்லிடுது. அதனால நமக்கு மைனஸ் ஆகிடுது. அங்கீகாரம் ரொம்ப குறைத்து மதிப்பிடப்படுகிறது நமக்கு. இதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், நிறைய குருமார்களை வழிபாடு பண்ணுங்கள். கற்றுக் கொடுத்தவங்களை போய் பாருங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களை போய் பாருங்கள், உங்களுக்கு வழிகாட்டினவங்களை பாருங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இருங்க, அவ்வளவுதான். இந்த உலகமே உங்களுக்கு விசுவாசமாக மாறும். இந்த உலகமே உங்களுக்கு விசுவாசமாக மாறும். அப்போ கடவுள் உங்களுக்கு டபுள் பங்காக கொடுப்பார். ஆரம்பத்தில் சோதிப்பார், முடிக்கும்போது நிறைய கொடுப்பார். கடவுள் கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கார். நீங்கள் காலத்தை உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேயர்களே. தெய்வீக சிந்தனையும் தெய்வீக குணமும் உங்களோடு மலரும், உங்கள் வாழ்க்கையும் மலரும். நல்லதே நடக்கும்.